எனக்கு இந்த டோல்கேட்டுக்கும் ஆகவே ஆகாது. நல்ல ரூட்டு, ஹைவேவில் ஓட்டுற மாதிரி இருக்கும், ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஹலோ பீப்புள், வெல்கம் பேக். டைம் பார்த்தீங்கன்னா 12:38. கரெக்டாக நைட் ட்ரைவ். பெங்களூர்லேருந்து வேலூர் கிளம்புறோம். வயா என்ன கோலார், பழமனேர் அந்த பக்கம். ஸோ லெட்ஸ் கோ. ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப் இது. யாரோ ட்ரிப்பு கிளம்புறாங்க, அவங்களும் டாகோட கிளம்புறாங்க. உள்ள வண்டியில் டாக் இருக்கு. ஆமாம், லோக்கல். லெஃப்ட்லையா ரைட்லையா? லெஃப்ட். அந்த ஓரமாக வாக்காரா? ஓகே, டிசி பாலியா லெஃப்ட், ரைட். வண்டிக்கு நல்ல டேஷ் கேம் மாட்டணும் சீக்கிரம். 2 வண்டிக்குமே மாட்டணும். ஏன்னா தெரிஞ்சால் நல்லதாக தெரிஞ்சால் சஜஸ்ட் பண்ணுங்கள். 13 ஆமாம், 13K ஹுண்டாயில் இருந்து கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். ஓகே, இந்த வெனியூவில் வருதுன்னு நினைக்கிறேன். வண்டி ஃபேக்ட்ரிலேருந்தே வெனியூவில் வருதுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷூர். வெனியூலேருந்து? ஆமாம், ஃபேக்ட்ரி மீன்ஸ் இந்த ஸ்டாக்காக விற்கும் போதே டேஷ் கேம் ஃபிட் பண்ணியே விற்கிறாங்க. வெனியூவோ எக்ஸ்டரோ. ஓகே, அது இருந்தாலும் ஓகே தான். ஹுண்டாயிலேருந்தே போட்டாங்கன்னா அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. சர்ச் இப்போ இருந்துச்சுன்னா போட்டுரு. மெட்ரோபாலிட்டன் சிட்டி பொறுத்த வரைக்கும் டேஷ் கேம் ரொம்ப அவசியமான ஒன்று. ரைட் தானே? டெய்லி பேசிஸ். ஆமாம், அந்த பக்கம் ஓகே போலீஸ் நிற்கிறாங்க. சம்திங் ஹேப்பன். சிரிச்சுன்னுக்கிறானே மாட்டின்னு. அவன் தான் நினைக்கிறேன். நம்ம வண்டியை ஒருத்தன் விசானே அவன் தான் நினைக்கிறேன். இல்லை அவனை மாதிரியே இருக்கான். யாரும் நேபாளி மப்பு போல இருக்கு. சிரிச்சுனே இருக்கிறான். சார் விட்டுருங்க சார்ன்றான் உங்களுக்கு. அந்த சர்ஜாப்பூரில் டிசி பாலியாவில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆச்சு. இல்லை இந்த மாதிரி டிசி பாலியாவா? இந்த ரோடு தான் அப்போ நம்ம போகிறோம். ஓ, ஏது அந்த ஓஆர்பிஎம் ஓடிச்சிட்டான். 2 பேர் லேடி கார் விட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆன உடனே 2 நாளில் பெங்களூர் சிட்டி போலீஸ் பேஜ் இருக்கு இன்ஸ்டாகிராமில். அவங்க 2 பேரை பிடிச்சி நீங்களாம் போட்டிருந்தாங்க. பாட்டில் டேஷ் கேம் ஹெல்ப். ஓ, டேஷ் கேம் இருந்ததுனால ஓகே பிடிச்சிட்டாங்க. அதுதான் கண்டிப்பாக டேஷ் கேம் தேவை தான். இந்த இடத்த மட்டும் தன்னால் இப்படி வச்சிருக்கானுங்க பாரு. கேஎல். ஓகே, ஆங்கிள் கரெக்டாக இருக்கு. லெட்ஸ் கோ. பார்க்குறானுங்க என்னடா வண்டி நிற்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்று. ஓஹோ, பெங்களூரில் வந்து வீக்கெண்டு ஒர்க் வீக் க்ளோசிங் 12 மணி வரைக்கும். 12:45 இப்போ கூட ஒயின் ஷாப் ஓப்பனில் இருக்குது. அப்ரிலியா ஓட்டிட்டு அது மேலேயே இருக்குது மைண்டு. பா, என்ன ஸ்பீடு பறக்கிறான் பார், லைட்டு கூட இல்லாமல் பிளிங்கிட்டு. அப்பார்ட்மெண்ட்டா அது? ஆஃபீஸா? இந்த இடத்துல ரைட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் தூரம் போனோன்னா ஹைவே ஜாயின் ஆகிடும். எந்த ஹைவே?
கோலாறு தானே, முல்பாகல், ஹோஸ்காட்டல். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருப்பதி, பழமலையில் ரைட் ஏற்றா குடியாத்தம். யமஹா ஷோரூம் இங்கே இருக்குடா. ஓ மை காட். ஆனால் R3 இருக்கான்னு தெரியலையே. நிற்க வச்சுருக்கானுங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. ஹொஸ்கோட்டே 11. நீ ஏதோ ஹோட்டல் இருந்தால் நிற்கலான்னு சொன்னல, இந்த ஹைவேல எங்கன்னா இருக்குமா? ஓகே, தாபா மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட. just pay 5 lakhs ஆமா. என்னது வீடா? 78 lakhs 2 BHK. 5 lakhs மட்டும் பே பண்ணால் மற்றதெல்லாம் அவங்களே பே பண்ணிப்பாங்களா? பண்ணணும் மாதம் அவ்வளோதான், வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு உழைக்கணும். வாழ்க்கை ஃபுல்லான்னு இல்லை, ஒரு 10-20 வருஷம் ஆமா, அமௌண்ட்டை பொறுத்து. அதை நம்ம அப்பப்போ பார்ட் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தாக்கா ரொம்ப நாள் இருக்கும். என்ன சொல்கிற? இப்போது அவங்க இண்டிகேட்டர் போடாமல் அப்படியே இப்படி ஃபுல்லாக யூட்டன் எடுத்தாங்க. ஆமாம், நம்ம ரைட்லேருந்து ஆப்போசிட்டில் ஓவர்டேக் அடிக்க ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக இப்படி வந்து எடுப்போம். அப்போ வந்து அதெல்லாம் ரிஸ்க்கு தான். ஹை ப்ராபபிள் கிராஷ். அதுக்கு தான் அசஸ் பண்ணி ஓட்டணும். அவன் இண்டிகேட்டர் போடுறானோ இல்லையோ, வண்டி மூவ்மெண்ட்டை வச்சு கெஸ் பண்ணணும். அந்த பக்கம் ஒன்று இருக்குது, இங்கே 2 ரொம்ப நேரமாக நிற்குது. கரெக்டாக இதுக்குள்ளே வரேன். எனக்கு இந்த டோல்கேட்டுக்கும் ஆகவே ஆகாது. ஆம்புலன்ஸுக்குன்னு தனி ஒரு வைக்க முடியாது. அந்த க்ரீனை பார்த்தோன்னே அழுத்தணும் தோணிடுச்சு, யோசிக்கவே இல்லை. பார்த்துட்டு ஹோட்டல் ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டு தந்தூரி ஆட்டா அங்கே நிறுத்திடுவோம். முன்னாடி லாரிக்கு முன்னாடி நிறுத்திட்டு வரலாம். தந்தூரின்னு பார்த்தோம்னா நிற்கிறது. ஆமாம். எவ்வளோ ஃபீச்சர்ஸ் பாருங்க. ஆன்லேயே இருப்பாங்க கொஞ்சம் நேரம், நம்ம போன பிறகு தான் ஆஃப் ஆகும் லைட்டு. ஃபாலோ மீ ஹோம் ஃபீச்சர். எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்பான்? ஒரு 80. அந்த அப்பேரோ அந்த அதில் போயிட்டு அப்பேரோ இருக்குது. ஃபஸ்ட் 69 20.2 மைலேஜ் வேறு 20 கொடுத்துருக்கு மைலேஜ். இது பெட்டரானே வரும். 24லாம் காட்டியிருக்கு வண்டி. 26 ஆவரேஜ் எடுத்துருக்கோம் டைம். 26.203. அப்பா பட் கன்சர்ன்டாக ஓட்டி ஸ்லோவாக ஓட்டணும் ஹைவேல. இல்லை இந்த சடன் டிரைவ்லாம் கொடுக்காம இருந்தால் போதும். ஓகே, ஸ்டெப்பாக அதுவாகவே அப்படியே அந்த டார்க் கன்வெர்ட் ஆகும். கரெக்டாக அதில் ஆடியோ செக் பண்ணலாமா? ஹிஸ்ட்ரியில் கீரான்னு ஒரு மியூசிக் இருக்கும், அது போடு. நான் காப்பிரைட் மியூசிக் நல்லாயிருக்கும். ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
மேலே இருக்கு பாரு, அப்படியே ரைட்டில் சண்டு. அப்படியே எல்லா பக்கமும் கேட்குது. சிமெண்ட் ரோடுன்றதுனால எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்குது காருகளில். டயர் நாய்ஸ் நல்லா இருக்கு. வந்து விட்டோம் பலமனேர் ஆஃப்டர் 140 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஹைவே டிரைவிங். அதனால் 20-30 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே ஓட்டியிருப்போமா? 20 ஓட்டியிருப்போம். 10 to 12, 10 to 15 ஓட்டியிருப்போம். இந்த ரூட் ஆனால் ஒரு நல்ல ரூட்டு. ஹைவேவில் ஓட்டுற மாதிரி இருக்கும், ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுற மாதிரி இருக்கும். பெருசாக டிராஃபிக் இருக்காது. டிராஃபிக் இருக்கும் பட் பெருசாக இருக்காது. அந்த பக்கம் மாதிரி இருக்காது இல்லை ஒசூர் ரூட்டு. அந்த பக்கம் நிறைய வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு. இன்னொன்று கிருஷ்ணகிரி வரைக்கும் உனக்கு சேலம் போகிற லாரி, சென்னை போகிற லாரிஸ் அதெல்லாம் இருக்கும். ஆஃபர்ஸில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னாக்கா. NH 44 வந்தாச்சு. சேதுவாலை. அப்ராக்சிமேட்லி 10 கிலோமீட்டர்ஸில் வீடு. 204 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:20. இட் வாஸ் அ ஸ்மூத் ரைடு. சாரி, டிரைவ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.